நமக்கு திருப்புகழ் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு அருமையான பாடல். இந்த திருப்புகழ் கலியவதம் போன்ற சொல்லழகோடு மிளிர்கிறது. முதல் 3 அடிகளிலே பார்க்கும் பொழுது முடியாலே, அடியாலே, நுடியாலே, வகையாலே, நகையாலே, மிகையாலே, முறையாலே, கலையாலே, விலையாலே என்று வரும் எதுகைகள் முதலவாகி இருக்கின்றன. 1871 சிதம்பரம் தீட்சிதர் ஒருவர் கொடுக்க இந்த ஏட்டை வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் நமக்கு திருப்புகழை தேட வேண்டும் என்று ஆசை உண்டு பண்ணின பாடல். இந்த பாடலிலே ஆதிமூலமே என்று ஒரு முறை அழைத்ததுமே மார்பிலே உள்ள துளசி மாலையும் மட்டும் சக்கரம் மட்டும் கொண்டு லட்சுமி தேவி கூட இல்லாமல் வந்து முதலையை கொண்டு கஜேந்திரனுக்கு காட்சி தந்தாராம் திருமால். அந்த காட்சியை பிற்பகுதியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த திருத்தொடர் வகை பாடத்துக்கு முதல்ல தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படிங்கிற முதல் படிதான் திருவாரூர்ல பாட ஆரம்பிச்சார். அந்த குறிப்பிடக்கூடிய பாடல் காது மாமலர். சிதம்பரத்துக்கு அப்ப தில்லைவாதம்னு பேர். அங்க வெறும் காடா தான் இருந்தது. அங்க வந்தப்ப பதஞ்சலி முனிவர், நீ இந்த குளத்துல குளிச்சுட்டு, அங்க இருக்கக்கூடிய சிவகங்கை குளத்துல குளிச்சாக்கா உனக்கு சரியா பண்ண சொன்னோன்னு அதை குளிக்கிறார். அவனுடைய உடம்பானது பொன்னிறமா மாறிடுறது. அதனால ஹிரண்யவர்மன் அப்படின்னு அவனுடைய பேராச்சு. இந்த கோயில் கட்டி ஒரு பூஜை பண்ணினா நல்லா இருக்குமே அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்ல, அவர் 3000 பேர்த்த நான் எங்க நாட்டிலேருந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வடக்கிருந்து கௌடதேசத்திலிருந்து 3000 பேர்த்த கூட்டிட்டு வந்து இந்த சிதம்பரத்துக்கு கூட்டிட்டு வர ஹிரண்யவர்மன். இங்க பார்க்கும்போது 2999 வருடம் இருக்கு. 3000 ஆள காலம். நான் 3000 பேர் கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கும் பொழுது உள்ளே நடராஜர் சொல்றார், அவர்களில் நானும் ஒருவன் அப்படிங்கிறார். இந்த தில்லை 3000 ஈஸ்வரனும் ஒருவர், நடராஜ பெருமானும் ஒருவர் அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த பெருமையை சொல்லக்கூடிய இந்த பாடலை இப்பொழுது பாட போறோம்.
மாலா புரி செய்வாரே வேத நூல் முறை வழுவாமே தினம் வேள்வியார் எழு முனை மூவாயிர வேத நூல் முறை வழுவாமே தினம் வேள்வியார் முனை முனை மூவாயிர வேத நூல் முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர வேத நூல் முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர மேமிலேறிய மிகவே பூஷனை புரிவோவே மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூஜனை புரிகோவே புனை மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூஜனை புரிகோவே வீறு சேர்வரை அரசாய் மேவிய மேருமார் வரையன கீழ்கோபுர 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 மேலை வாயில் மயிலேறிய பெருமாளே கோபுர மேலை வாயில் மயிலேறிய பெருமாளே உடலாகிய போன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாய் அடியாராகிய அருளே சேரவும் அருளாயே கோபுர மேலை வாயில மயிலேறிய பெருமாளே கோபுர மேலை வாயில மயிலேறிய பெருமாளே நீள் கோபுர மேலை வாயிலின் மயில் மீதேறிய பெருமாளுக்கு ஹரோஹரா. தாது மாமலர் முடியாலே பதராத நூபுர அடியாலே கரதாளமாகிய நொடியாலே மடி பிடியாலே ஜாடை பேசிய வகையாலே மிகு வாடை பூசிய நகையாலே பல தாறு மாறு சொல் மிகையாலே அனநடையாலே மோதி மீறிய முலையாலே முலை மீதில் ஏறிய கலையாலே வெகு மோடி நாணய விலையாலே மயல் தருமானார் மோகவாரிதி தனிலே நாள்தொரு மூழ்குவேன் உனதடியாராகிய மோன ஞானிகளுடனே சேரவும் அருள்வாயே. பல விதத்திலும் காமமயக்கம் தருகின்ற பொது மாதர்களின் ஆசைக்கடலிலே நாள்தோறும் முழுகுகின்ற நான் உன்னுடைய அடியாராகிய மௌன ஞானிகளுடனே சேர்ந்து ஒழுகும்படி அருள் புரிவாயாக. காதலாய் அருள் புரிவாய் நான்மறை மூலமே என உடனே மா கரி காண நேர்வரு திருமால் நாரணன் மருகோனே. அன்பு வைத்து அருள் புரிவாயாக, நான்கு மறைகளுக்கும் மூலப்பொருளே என்று கஜேந்திரன் கூறி அழைக்க உடனே அந்த யானை காணும் வண்ணம் நேரே எதிர்வந்து உதவின திருமாலாம் நாராயணனுடைய மருமகனே. காதல் மாதவர் வலமே சூழ் சபை நாதனார் தமதிடமே வாழ் சிவகாமநாயகி தருபாலா புலிசெயில் வாழ்வே. அன்பு வைத்த மகா தவசிகள் வலம் வந்து வணங்கி சூழும் கனகசபையில் கூத்தப்பெருமானுடைய இடது பாகத்திலே வாழ்கின்ற சிவகாமி நாயகி பெற்ற குழந்தையே, புலியூர் சிதம்பரத்தில் வாழும் பெருமானே, வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவே. வேத நூலில் சொல்லிய முறைப்படியே தவறுதல் இன்றி நாள்தோறும் யாகங்கள் ஆராதனைகள் செய்யும் ஒழுக்க அழகிக் கொண்ட மூவாயிரர் என்னும் பெயர்மை வாய்ந்த அந்தணர்களால் மிக நன்றாக பூசணி புரியப்படும் தலைவனே. வீறு சேர்வரை அரசாய் மேவிய மேரு மால் வரை என நீள் கோபுர மேலை வாயிலின் மயில் மீதேறிய பெருமாளே. பொலிவு பொருந்திய மலையரசாக விளங்கும் மேரு என்னும் பெருமை வாய்ந்த மலை போல உயர்ந்துள்ள கோபுரத்தின் மேலை வாய்ப்புறத்தில் மயில் மீது ஏறிய வண்ணம் வழங்கும் பெருமாளே. ஆசிக்கடலிலே நாள்தோறும் ஒழுகுகின்ற நான் உன்னுடைய அடியாராகிய மௌன ஞானிகளுடனே சேர்ந்து ஒழுகும்படி அருள் புரிவாயாக. வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூசணி புரிகோவே. இந்த அடி தில்லைவாழ் அந்தணருடைய சிறப்பை எடுத்து ஓதுகின்றது.
இந்த ஓரடிதான் திரு வாதா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் திருப்புகழ் ஏடுகளை தேடி வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தது. 1871 வருடம் என் தந்தையாருக்கு திருப்புகழ் அச்சிட வேண்டும் என்ற எண்ணம் முதல் உதித்தது. சிதம்பரம் தீட்சிதர்கள் ஒரு விவாதத்தில் தங்கள் பெருமையை காட்ட இந்த திருப்புகழடியை கொண்ட தாது மாமலர் முடியாலே என்னும் இப்பாடலை சான்றாக எடுத்து காட்டினதாகவும், இப்பாடலின் தேனொழுகும் இனிமை தன் மனதை மிக்கும் கவர்ந்து திருப்புகழில் தனக்கு ஆசை உண்டு பண்ணிற்று என்றும், இத்தகைய அற்புத பாடல்கள் 16,000 அருணகிரிநாதர் பாடியிருக்க 1000 கிடைத்து அச்சிட்டால் தான் எடுத்த ஜென்மம் பலன்பட்டதாகும் என கருதினேன் என்றும் என் தந்தையார் என்னிடம் கூறினார் என்று தணிகைமணி திரு வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் தமது உரை நூலிலே எழுதியிருக்கிறார்கள். மேலும் ஒரு வரலாறு. சூரியனுக்கு 2 குமாரர்கள் மனு யமன் என தோன்றினர். வெளிப்படம் பாவம் செய்தவரை தண்டிக்க மனுவும், வெளிப்படாமல் பாவம் செய்தவரை நரகத்தில் தண்டிக்க யமனும் சிவபெருமானால் நியமிக்கப்பட்டார்கள். மனு பூமியில் கவுட தேசத்திலிருந்து ஆண்டார். 4 மனுக்கள் ஆண்ட பிறகு 5வது மனுவுக்கு பிறந்த பிள்ளை ஹிரண்யவர்மன். தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இருக்கையும் மேருமலை போன்ற 7 நிலை மாளிகைகளையும் தேர்வரிசைகள், திருக்கோயில் கோபுரங்கள், கனகசபை முதலிய யாவும் செய்வித்து அந்தணர்களை கொண்டு திருவிழாவும் நடத்தி வைத்த மகா தவசி ஹிரண்யவர்மன் கவுடதேச அரசாட்சியை தம்பியருக்கு கொடுத்து இவன் தில்லையிலேயே திருக்கூத்தை தரிசிக்க விரும்பினதால் இவனை வியாகரபாதர் சோழராஜனாக்கி புலிக்கொடியும் தந்தார் என்று வரலாறு. வள்ளல் பெருமானின் சிவனே சிவன் பாடல்களை பார்ப்போம். பாடல் எண் 47. வேத முடிவோ விளங்காகம முடிவோ நாத முடிவோ நவில் கண்டாய் வாதமுரு மாசகற்குள் நில்லா மணிச்சுடரே மாணிக்க வாசகர்க்கு நீ உரைத்தவாறு. பாண்டிய மன்னருக்கு குதிரை வாங்குவதற்காக திருப்பெருந்துறைக்கு மாணிக்க வாசகர் சென்ற பொழுது அங்கே சிவபெருமான் மாணாக்கருக்கு அறிவு நல்கும் ஆசிரியர் கோலத்திலே வீற்றிருந்தார். அவரை கண்டு உரையாடிய மணிவாசகருக்கு ஆசிரியர் ஞான உரை வழங்கவும் அவர் மனமாற்றம் எய்தி சிவஞான செல்வராயினார். கேட்ட மாத்திரத்தையே மனம் மாறி கரணம் யாவும் சிவகரணமாகுமாறு செய்த உரைப்பொருள் யாதாகும் என்று எண்ணுகின்றார் வடலூர் வள்ளல். சிவபெருமானியே கேட்கலுற்று வேத முடிவா, ஆகம முடிவா, நாத முடிவா, மாணிக்க வாசகருக்கு உரைத்த முடிபொருள் யாது என வினவும் நெறியிலே இந்த பாட்டிலே பாடியிருக்கிறார். பொருள்: வாதத்துக்கு இடமாகிய பெரிய உலக வாதனையிலே கிடப்பவர் மனத்திற்குள் நில்லாத மாணிக்க மணிச்சுடர் போலும் சிவபெருமானே, மாணிக்க வாசக பெருமானுக்கு அன்று குருந்தமா நேடலிலே இருந்து நீ உபதேசித்த ஞான பொருள் வேதத்தின் முடிபொருளோ, விளங்குகின்ற சிவ ஆகம முடிப்பொருளோ, நாத முடிவில் உள்ள பொருளோ தெரிவித்தவர்கள் வேண்டும் என்று வேண்டுகிறார். மா ஜெகன் பெரிய உலகிலே வாதனைக்குள் அழுந்தி கிடப்பவன். உலகியல் மற்றும் அரசியல், பொருளியல், வாழ்வியல் அனைத்தும் வாத பிரதிவாதங்களால் முடிவு காணப்படுவதால் வாதமுறு மாசகன் என்று கூறுகிறார். உலகியல் வாழ்வுக்கு வேண்டுமனவும் வேண்டாதனவும் பற்றிய நினைவு சொல்லும் செயலும் உலகியல் வாதனை எனப்படும். ஜெகவாதனையுற்றோருக்கு சமய உணர்வும் ஒழுக்கமும் பொருளாவதில்லை. அதனால் அவர் மனத்துள் சிவ உணர்வு இடம்பெற இல்லாமை கண்டு மாசகற்குள் நில்லா மணிச்சுடரே என்று குறிக்கின்றார். மணிவகை 9 மாணிக்கமணி செம்மணி. சிவனது திருமேனி அந்த மணியின் நிறமுற்று அதற்கில்லாத ஞான ஒளியுற்று திகழ்வதால் மாணிக்க மணிச்சுடரே என்று வரவுகிறார். மணிவாசக பெருமான் பாண்டியருக்கு அமைச்சராய் அவர் பொருட்டு குதிரை வாங்குவதற்கு திருப்பெருந்துறைக்கு சென்ற பொழுது அங்கே குருந்த மரத்தின் கீழ் சிவபெருமான் ஞான குருவாய் எழுந்தருளியிருந்து ஞான பேருரை நிகழ்த்திய வரலாற்றை நினைந்து மாணிக்க வாசகருக்கு நெய்யுரைத்தவாறு என்று நயந்து கேட்கிறார். சிவகுரு அறிவுறுத்த ஞான பொருள் வேதாந்தமா, ஆகமாந்தமா, நாதாந்தமா, யாதாம் என்பார். வேத முடிவோ விளங்கு ஆகம நாத முடிவோ நெவில் கண்டாய் என விண்ணப்பிக்கிறார். வேதாந்தம் பலரும் பல்வேறு வகையிலே பொருள் விரிக்கத்தக்க தெளிவில்லாததென்றும், ஆகமாந்தம் தெளிவு மிக்கதென்றும் சான்றோர் கூறுதலால் வேத முடிவோ என பொதுபட ஒழிந்து விளங்கு ஆகம முடிவோ என்று சிறப்பித்துரைக்கிறார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறம் என்று உமாவதி சிவனாரும், வேதசாரம் இதம் தந்தரம் சித்தாந்தம் என்று முகுடாகமும் கூறுகிறது. மாயா காரியமான தத்துவம் 36 நூல்
சுத்தமாயா காரியத்தில் உச்சியில் உள்ளது நாத தத்துவம். மாயா மண்டலத்துக்கு அப்பால் நாதத்தின் உச்சிக்கு மேலது பரசிவம் ஆதலின் அதனை நாத முடிவு என்றும் நாதாந்தம் என்றும் கூறுவர். அதற்குரிய ஞானம் பரஞான மாதலின் அது குறித்து நாத முடிவாகிய பரஞானமே நீ உபதேசித்தது உரைத்தருள் என்று வேண்டி நிற்கின்றார். இதனால் திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசக பெருமான் பெற்ற சிவஞானத்தின் இயல்பு ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். 48ஆம் பாடல். ஆர்கொண்டார் செய்கரியிட்டாரே சிறு தொண்ட பேர் கொண்டார் ஆயிடில் எம் பெம்மானே ஓர் தொண்டே நாய்க்கும் கடைப்பட்ட நாங்கள் எந்தேம் எங்கள் முடைவாய்க்கு இங்கு இஃது ஓர் வழக்கு. செயற்கரிய செய்பவர் பெரியர், பிள்ளைக்கறி சமைத்தளித்த பெரும் செயற்குரியவர் சிறு தொண்டர். இவரை பெருந்தொண்டர் என்னாது சிறு தொண்டர் என்பது வழங்கா உள்ளது. இதற்கு நாங்களே ஒரு தீர்வு காண்பது வழக்கம். இங்கு செய்தது ஒரு தொண்டே, செய்தவரும் ஒருவரே. ஒன்றை காட்டி இது பெரிதோ சிறிதோ என வினவுவது வழு. அம்முறையிலே சிறு தொண்டரை போல் வேறு யாவரை தொண்டினை செய்தார்? ஒருவரும் இல்லை. இதுபோல் அரிய தொண்டும் இல்லை. அதனால் சிறு தொண்டர் என்பது என்னை என்று எங்களிடையே ஒரு வழக்கு இருந்து வருகின்றது என வள்ளலார் ஒரு நயவரியை இந்த பாட்டின் மூலம் தொகுத்து பாடியிருக்கிறார். உரை. தன் மகனை கரியாக சமைத்திட்ட பரஞ்சோதியாரே சிறு தொண்டர் என்று பெயர் பெற்றார். ஆயின் பெரிய தொண்டர் என்று பெயர் பெற்றார் ஒருவரின் இல்லர். எங்கள் பெருமானே சிறு தொண்டர் என தானும் வேறு யார் பெற்றார்? இதனை எண்ணாது அவர் செய்தது இது ஒரு தொண்டே என்று நாயனும் கடைப்பட்ட நாங்கள் உரைத்து ஒன்றை கொண்டு பெருமை சிறுமை கூறுவதெங்கனம் என்று இங்கே எங்கள் முடையினாரும் வாயால் கூறுவது ஒரு வழக்கமாக உள்ளது என்கிறார். தொண்டரது தொண்டின் அளவை சீர்தூக்கி காண்பது தொண்டர் அல்லாத எங்களுக்கு பொருந்தாத செயல். நாயினும் கடைப்பட்டவர் ஆதலால் நாங்கள் சீர்தூக்கலுற்று அவர் செய்தது ஒரு தொண்டே என்பேன் என்பவராய் நாய்க்கும் கடைப்பட்ட நாங்கள் ஓர் தொண்டே என்பேன் என்று கூறுகிறார். பொருந்தா செயலை செய்வது பற்றி நாய்க்கும் கடைப்பட்ட நாங்கள் என்றும் இழித்துரைக்கிறார். செய்கரியிட்ட பெரியாரை சிறுதொண்டர் என்பது எங்கனம் என்றும் ஐய வினாவிற்கு அவர் செய்தது ஒரு தொண்டே ஆதலின் சிறு தொண்டர் என பெயர் கொண்டது பொருத்தம் என்பாராய் அவர் செய்தது ஓர் தொண்டே என்பேன் என்றும் ஒரு விரல் காட்டி நெடிதோ குறிதோ என்றால் போல் ஒரு தொண்டை கண்டு சிறு தொண்டர் என்றால் பொருந்தாது என்பது எங்கள் வழக்கு என்பதற்கு எங்கள் முடைவாய்க்கு இங்கு இஃது ஓர் வழக்கு என்று ஏம்புகிறார். இந்த வழக்கு நேரிதன்று என மறுத்தற்கு செய்கரியிட்டாரே சிறு தொண்ட பேர் கொண்டாராயிடில் என்றும் இத்தகைய தொண்டை தானும் வேறு எவரும் செய்திடராதலில் இது சீர்தூக்குவதற்காக அதை பெருமை உடையது என்பாராய் ஆர்கொண்டார் என்றும் உரைக்கின்றார். ஓர் தொண்டாயினும் ஒப்பற்ற உயர் தொண்டு என்பது அதிக. ஓர் தொண்டை என்பது உயர்வானம் என்றார் போல் வழங்கி வருகிறது என கொள்க. செயற்கரும் சிறப்பு நோக்கி பட்டினத்தார் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லைய நல்லேன் தலைமை தொண்டை கூறுவதை பார்க்க வேண்டும். இதனால் சிறு தொண்டர் என்ற பெயர் நலம் ஆராய்ந்து வியந்தவாறு கூறுகிறார். அடுத்த பதிவிலே தொடரும்.